Hi friends, today in a recipe பார்க்க போறோம்னா வெஜ் பீஸா. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். பாத்துக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நான் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சுகர் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் வச்சிருக்கேன். அதனால டைரக்டா நான் ஆட் பண்றேன். உங்கள்ட்ட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லனா வார்ம் வாட்டர்ல அந்த ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. சோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு கொண்டு வந்திருக்க மாவை. ஃபர்ஸ்ட் கையில ஒட்டதான் செய்யும், பசைய ஒட்டாது. இப்ப இத மாதிரி நல்லா சாஃப்டா பசைஞ்சுக்குங்க. இப்ப நல்லா கொஞ்சம் இழுத்து நல்லா பசைங்க. அப்பதான் சுத்தமா கையில ஒட்டாம வந்துரும். நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டா நல்லா பசைஞ்சுக்குங்க. லாஸ்டா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 2 hours க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்பதான் மாவு நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இப்ப பாருங்க நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. இது ஃபுல்லா ஏர் தான். சோ இந்த மாவை நம்ம சரி பண்ணிக்கலாம். இத சரி பண்ணோன்னு நம்ம மாவை 2ஆ பிரிச்சுக்கலாம். சோ 2 கப் மாவுக்கு நமக்கு 2 மீடியம் சைஸ் பீஸா வரும். நான் 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பீஸா பிளேட்ல மாவை தூவி இருக்கேன் லைட்டா. இப்ப அந்த மாவை எடுத்து வச்சு ஃபுல்லா நான் விரிச்சுக்கிறேன். அந்த மாவை கையாலேயே பாருங்க இந்த மாதிரி விரிச்சுக்கணும். ரொம்ப திக்கா விரிச்சிடாதீங்க, ரொம்ப தின்னாவும் விரிச்சிடாதீங்க. சோ மீடியமா பாத்துக்குங்க. இப்ப அந்த கார்னர்ல லைட்டா கையை வச்சு அமுக்கிக்குங்க ஃபுல்லா. நெக்ஸ்ட் ஸ்போக் ஸ்பூனை வச்சு நடுவுல ஹோல் போட்டுக்குங்க ஃபுல்லா. அப்பதான் மாவு கொஞ்சம் பொங்கி வராது ஓவன்ல வைக்கும் போது. நெக்ஸ்ட் பீஸா சாஸ மேல அப்ளை பண்ணிக்கங்க. நான் வீட்லயே பண்ண பீஸா சாஸ் தான் இது. நான் சீக்கிரமாவே இந்த வீடியோவும் போடுறேன். இது ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சீஸ அப்படியே ஃபுல்லா தூவிக்குங்க. மொசரல்லா சீஸ் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியா தான் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் 2 கலர் capsicum எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியன் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். நீங்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கங்க. இத முடிச்சதுக்கு அப்புறமா மேல திருப்பி சீஸ் ஆட் பண்ணிக்கங்க. சீஸ் எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் லைட்டா தூவி விடுறேன். நெக்ஸ்ட் சில்லி ஃபிளேக்ஸ் தூவி விடுங்க.
இப்ப லாஸ்டா வந்து பீஸா சீசனிங் வந்து ஆட் பண்ணுங்க. இப்ப நான் இதை வந்து ஓவன்ல வச்சிருவேன். கரெக்டா வந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும் பீஸா ரெடி ஆக. இப்ப நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பீஸாவை கட் பண்ணலாம். பாருங்க, கடையில வாங்குற பீஸா மாதிரியே இருக்கு. நீங்களும் பீஸாவை வீட்லயே ட்ரை பண்ணுங்க. ஓவன்ல வைக்கும் போது மட்டும் கரெக்டா வந்து 15 மினிட்ஸ்ல வெளில எடுத்துருங்க. ஓவர் குக் பண்ணீங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். சீஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சுனாலே மேக்ஸிமம் குக் ஆயிரும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.